இந்த திட்டத்திற்காக டிக்ளரேஷன் சமர்ப்பிக்கப்படும் அந்த தொழிலாளிகள் அவர்களுடைய இபிஎஃப்ஓ கணக்கில் யுஏஎன், அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், உமங் செயலி மூலமாக மட்டுமே அவர்கள் அந்த யுஏஎன் நம்பரை பெற வேண்டும். மேலும் அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலியமாக உமங் செயலியில் யுஏஎன் ஜென்ரேட் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர், டிஆர்ஆர் நம்பர்ன்றது உருவாகும். அதை உருவான பிறகு அதற்கான இசிஆர், எலக்ட்ரானிக் சலான் கம் ரெமிட்டன்ஸ், இது மூலமாக நீங்கள் அந்த ரெமிட்டன்ஸை பூர்த்தி செய்தவுடன் இந்த டிக்ளரேஷன் ஆனது முழுமையடையும். இந்த திட்டத்தினால ஒரு நிறுவன அதிபர்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் ஒரு தொழிலாளி நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்குற அந்த பீரியட் 1/7/2017 to 31/10/2025 இந்த பீரியடில் நீங்கள் டிக்ளேர் செய்கிற அந்த எம்ப்ளாயி வந்து அவருடைய பிஎஃப் கணக்கில், அதாவது அவருடைய எம்ப்ளாயி ஷேர் கான்ட்ரிபியூஷன் வந்து பிடித்தம் செய்யப்படவில்லை என்றால் அந்த தொகை முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ எம்ப்ளாயி ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இஃப் நாட் டிடெக்டட், பிடித்தம் செய்யப்படவில்லை என்றால் அது முழுமையாக உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது.